ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 51. மாருதியின் அறவுரை. இந்த வானரன் தான் தனியாயிருக்கிறோம் என்பதையும் உணராமல் அறிவுரை சொல்வது ராவணனுக்கு வெறுப்பை ஊட்டும் என்பதும் தெரியாமல் பேசுகிறானே என்று சான்றோர் அதிசயித்தனர். ஹனுமான் தொடர்ந்து, கிஷ்கிந்தையின் அரசர் சுக்ரீவ மகாராஜா தங்கள் க்ஷேமத்தை விரும்புகிறவர். அவர்தான் என்னை இங்கு அனுப்பியவர். சகோதர பாவத்துடன் அவர் சொல்லியவை இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் சுகத்தை தரும். அயோத்தி அரசர் தசரதர், அந்த தேஜஸ்வியின் மூத்த புதல்வர் ஸ்ரீராமர், பிதாவின் சத்தியத்தை காப்பாற்ற தம்பி லக்ஷ்மணனோடும் மனைவி சீதையோடும் காட்டுக்கு வந்தார். ஜனக புத்திரியான சீதை தண்டகாரண்யத்தில் காணாமல் போனாள். ராம லக்ஷ்மணர்கள் அவளை தேடிக்கொண்டு வந்து சுக்ரீவ ராஜாவோடு சிநேகம் கொண்டனர். வாலி சுக்ரீவ யுத்தத்தில் ராமன் வாலியை கொண்டு பிரதிங்கைப்படி சுக்ரீவனை கிஷ்கிந்தையின் மன்னனாக்கினான். சுக்ரீவ மகாராஜாவும் ஒப்பந்தப்படி சீதையை தேட 4 திசைகளிலும் வானர வீரர்களை அனுப்பினார். தென் திசைக்கு வந்தவர்களில் நானும் ஒருவன். என் பெயர் ஹனுமான், வாயுபுத்திரன். 100 யோஜனை தூரமுள்ள கடலை கடந்து வந்து இலங்கையில் தேடினேன். ஒரே பாணத்தால் வாலியை வீழ்த்திய ஸ்ரீராமனின் மனைவி சீதையை அசோகவனத்தில் கண்டேன். தாங்கள் மகா புத்திமான். சகல சாஸ்திரங்களும் அவர்களை கடத்தி கொண்டு வந்தால் ராமன் மறந்து விடுவான் என்று நினைக்கலாம். விஷ அன்னத்தை உண்டவன் அவஸ்தைப்பட்டு மரணத்தை தேடிக்கொள்வானையன்றி பிழைக்க முடியுமா? உங்களின் வஜ்ர தேகத்தை ஐஸ்வர்யத்தை பொசுக்கும் நெருப்பு சீதையின் கண்ணீர். ஆயுள் முடிகையில் சிலருக்கு புத்தி கெடும் என்பார்கள். தாங்கள் அந்த வரிசையில் சேர்வதா? வானரர்களையும் மனிதர்களையும் அலட்சியமாக ஒதுக்கி தாங்கள் சாகா வரம் பெற்றிருக்கிறீர்கள். ராமன் மனிதன், சுக்ரீவன் வானர அரசன். நீங்கள் ஒதுக்கியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர். அதர்மம், அநீதி, அக்கிரமம் துக்கத்தை கொடுக்கும். நீங்கள் செய்த புண்ணியம் பாவத்தை அழிக்க உதவாது. அற்ப குரங்கின் வார்த்தை என்று அலட்சியப்படுத்த வேண்டாம். அரசனின் கடமை ராஜ்யத்தையும் மக்களையும் காப்பது. தாங்களோ தகாத ஆசையால் போர் என்ற பெயரில் ராஜ்யத்தையும் மக்களையும் நாசப்படுத்தப் போகிறீர்கள். இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திர கட்டு அவிழ்ந்ததுமே நான் எழுந்து சேனையை நாசம் செய்திருக்கலாம். தங்களை சந்தித்து பேசவே பொறுமையுடன் இருந்தேன். ரகுவீரர் கீர்த்தியின் வடிவம். அவர் கோபம் கொண்டால் உங்களை காப்பாற்ற எவர் முன்வருவர் என்று மாருதி சொல்லவும், ராவணன் கோபம் தாங்காமல் இந்த குரங்கை கொன்றுவிடுங்கள் என்று ஆஞ்ஞாபித்தான். சர்க்கம் 52. தூதவதம் நீதியல்ல. ராவணனின் உத்தரவை கேட்டவன் தம்பி விபீஷ்ணன், ஐயோ, எஜமானன் சொல்வதை தெரியப்படுத்துகிறவன் தூதன். தூதனை கொள்வது தர்மம் இல்லாதது என்று எண்ணினான். பிறகு ஆசனத்திலிருந்து எழுந்து, ராக்ஷாதிபதியே, நியாயமுள்ள அரசன் தூதனை கொல்ல மாட்டான். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சட்டென்று கோபம் வரக்கூடாது. எதையும் நிதானமாக ஆராய்வதே அரச நீதி. லங்கேஸ்வரன் ஒரு அற்ப குரங்கை கொன்றான் என்ற இழிச்சொல் தங்களுக்கு வரலாமா என்றான். அதை கேட்ட ராவணன், விபீஷ்ணா, நானும் பொறுமையோடுதான் இருந்தேன். ஆனால் நிறைந்த சபையில் அவமதிப்பிற்கும் ஒரு அளவில்லையா? பாவம் செய்தவர்களை சிட்சிப்பதும் அரச தர்மம்தானே. நம் நகரில் திருட்டுத்தனமாக புகுந்து அசோகவனத்தை அழித்து வலிய சண்டை கிழித்தது குற்றமல்லவா என்றான். லங்கேஸ்வரா, எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தூதனை கொல்லக்கூடாது என்பது சான்றோர் வகுத்த நெறி. தண்டிக்க வேண்டி வந்தால் தூதனை அங்கீனப்படுத்தலாம், மொட்டையடிக்கலாம், சாட்டையால் விளாசலாம். இதெல்லாம் கேவலப்படுத்தும் சிக்ஷைகள். இவனை கொன்றால் நமது பராக்கிரமத்தை சத்துருக்களிடம் எவர் போய் சொல்வார்கள்? இவனை அனுப்பியவர்களை அல்லவா நாம் வதைக்க வேண்டும். ராம லக்ஷ்மணர்களுடன் எப்போது யுத்தம் வரும் என்று தோள் தட்டி கொண்டிருக்கும் ராட்சச வீரர்களின் ஆசையை கெடுக்காதீர்கள் என்று விபீஷ்ணன் அனுகூலமாகவும் பிரியமாகவும் சொல்ல அது ராவணனுக்கு இதமாக இருந்தது. சர்க்கம் 53. மாருதி வாளில் நெருப்பு வைத்தல். விபீஷ்ணா, தூதனை கொல்லக்கூடாதென்ற உன் வார்த்தை சரியானதே. ஆனால் இவனை சும்மா விடக்கூடாது. குரங்குக்கு பிரியமும் பலமுமானது வாள். அந்த வாளில் நெருப்பு வைத்து இலங்கையில் இன்று இடுக்கு விடாமல் அழைத்து சென்ற பின் அடித்து துரத்துங்கள். எரிந்தவாள் உறவினர் நண்பர்களிடையே அவமான சின்னமாக விளங்கட்டும் என்று ஆஞ்ஞாபித்தான் ராவணன். உடனே ராட்சசர்கள் மாருதியால் தங்கள் பந்து மித்திரரை இழந்தவர்கள் கோபத்தோடு ஹனுமானின் வாளில் பழைய வஸ்திரங்களை சுற்றினார்கள்.
மாருதியின் வடிவம் வளர்ந்து கொண்டே இருந்தது. வாளும் பெருத்து நீளமானது. வாளில் துணி சுற்றியவரை போதும் என்று முடிவுக்கு வந்து அவற்றில் எண்ணெயை ஊற்றி நெருப்பு வைத்தனர். கம்பீரமாக இலங்கை வீதிகளில் பவனி வந்தார் மாருதி. ஒரு நொடியில் இவர்களை நாசம் செய்ய என்னால் முடியும். என் பிரபு இவர்களை அழிப்பதாக பிரதிங்கை செய்திருப்பது பாழாகுமே என்றுதான் பேசாமல் இருக்கிறேன். ராத்திரியில் ஒளிந்து பார்த்த லங்காபுரியை பகலில் சுதந்திரமாக பார்க்க வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. ராவணபாவி சீதையை மட்டும் இடமாற்றினாலும் கண்டுபிடிப்பது இனி சிரமமாயிருக்காது. யுத்தம் செய்யும்போது கோட்டை கொத்தளங்கள் அரண்கள் இவற்றை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டியது எத்தனை அவசியம் என்றெண்ணினார். ஸ்திரீகளும் கிழவர்களும் குழந்தைகளும் சற்று எட்டி நின்று பார்த்தனர். சங்கம் பேரி முதலிய வாத்திய கோஷங்கள் முழங்க வெற்றி எக்காலத்தோடு ஹனுமனை இழுத்துச் சென்றனர். சிறுவர் கூட்டம் வேடிக்கை பார்க்க பின்தொடர்ந்தது. அசோகவனத்தில், அடி ஜானகி, உன்னோடு பேசிக் கொண்டிருந்த குரங்கின் வாளில் நெருப்பு வைத்து ஊர்வலம் விடுகிறார்கள் என்றனர் ராட்சசியர். சீதை உடனே மானசீகமாக அக்கினி பகவானை பிரார்த்தித்தாள். அக்கினி பகவானே, எனக்கு சுப செய்தி கொண்டு வந்தவன் மாருதி. என் உயிரை தக்க சமயத்தில் காத்தவன். நான் பர்த்தாவுக்கு அந்தரங்க சுத்தியுடன் பணிவிடை செய்வது நிஜமென்றால், நான் பதிவிரதையாக இந்திரியங்களை அடக்கி என் பதியையே நினைத்து கொண்டிருப்பது உண்மையென்றால், ஹனுமானை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும். ஸ்ரீ ராகவனுக்கு என்னிடம் உள்ள அன்பு மெய்யென்றால், நான் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்று என் கணவருடன் சேர்வது நிஜமென்றால், மாருதியுடன் நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். நான் கற்புடையவள் என்றும் என் பதியை சேர ஆவல் கொண்டிருக்கிறேன் என்றும் வாயுகுமாரன் நம்பியிருப்பது நிஜமானால் அவரை நீங்கள் குளிர்விக்க வேண்டும். வாக்கு தவறாத சுக்ரீவன் இந்த துன்பத்திலிருந்து என்னை கரையேற்றுவது உண்மையானால் அஞ்சனா புத்திரனை எரிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும் என்று கண்ணீரோடு பிரார்த்தித்தாள். திடீரென்று வாள் தன் என்றிருப்பதை உணர்ந்து ஆஞ்சநேயர் யோசித்தார். வாளில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிகிறது. வீசும் காற்றால் அது அசையவில்லை. அக்கினியும் என் தந்தையும் சிநேகிதர்களாயிற்றே. ராமன் கிருபையால் கடலை தாண்டினேன். சீதையின் கருணை அக்கினியை குளிர்ச்சியாக்கி இருக்கிறது என்று எண்ணியவர் அடுத்து செய்ய வேண்டியதை தீர்மானித்தார். திடீரென்று கர்ஜித்தபடி உயர கிளம்பி விஸ்வரூபியானார். அடுத்து அணுவானார். கட்டுக்கள் அவிழ்ந்தன. மறுபடி பெரிய உருவம் எடுத்து முன் வைத்திருந்த இரும்பு உலக்கை எடுத்து காவலர்களை நைய புடைத்தார். வாளில் நெருப்போடு ஹனுமான் சுற்றியது சூரியன் ஹனுமானை பின்தொடர்வது போல் இருந்தது.